Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2-in-1 பொங்கல். பாத்தீங்கன்னா குக்கர்ல ஒரே பொங்கல் வச்சு நம்ம சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கன்னா வந்து பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் பாசிப்பருப்பு எடுக்க போறேன். மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சிருக்கேன். அதை போடுறேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு தீஞ்சு போகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பச்சரிசி 1 கப்பு வச்சுருக்கேன். அதை போடுறேன். இன்னொரு கப்பு பச்சரிசியும் போடுறேன். இன்னும் 2 பொங்கலுக்கும் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பாசி பருப்பையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கழுவிடலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்போ மெஷரிங் கப்ல நான் 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கிறேன். அளந்து வச்சிருக்கேன் நான். நம்ம இதில் கழுவி வச்சிருக்கிற அந்த அரிசி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம அரிசி எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு வெல்லம் போடணும். நான் நல்லா குவிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாசி பருப்பு வேற 1/2 கப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால வந்து இனிப்பு பத்தாது. நல்லா குவிச்ச மாதிரி 2 கப் போட்டுக்கலாம். நான் இன்னொரு கப் வெல்லத்தையும் போட்டுறேன். போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். இதை நம்ம கரைச்சிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் 2 கலரில் வச்சுக்கிறேன்னு பார்ப்பீங்க. புது வெள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நான் பழைய வெள்ளம் இருந்துச்சு, அதையும் போடும்போது நல்லா நமக்கு பொங்கல் நல்லா கலராக கிடைக்கும். நீங்களும் கிடைச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வெள்ளம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுறேன். பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சிருக்கேன். அதை ஊற்றிடுறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வச்சிருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ விசில் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு வெந்திருக்குது. இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்க மசிச்சாச்சு. இப்போ நான் இதில் பாதி மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். அது வெண்பொங்கலுக்கு. சம அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு பாதி இதுக்கு பாதி. இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேன். ஸ்வீட்டை நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக. இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கிறேன். உங்களுக்கு ஆர்கானிக் வெல்லம்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க உடைச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த பாகுலையும் நல்லா சாதம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன். அதை போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த முந்திரி திராட்சை நெய்யோடையே போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, தளதளன்னு நம்ம சக்கரை பொங்கல் ரெடிங்க. அடுத்தது நம்ம வெண்பொங்கல் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் மறுபடியும் பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய், இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த மீதி இருக்கிற பொங்கலை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன். இதனால கலந்துக்கலாம். கலக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா உப்பு அப்போ தான் நல்லா கரையும், அதனால கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் நமக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம வெண்பொங்கலும் ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே குக்கரில் கொஞ்சம் குயிக்காகவும் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.